When we took over, we had only 3 sandal trees on the end. Now we have more than 300. வேப்ப மரம் மட்டுமே 300 இருக்கு. All bird drops. So every year we get about at least 50 to 100 new trees coming up. So this is the gift by nature. எங்களுக்கு பார்ட்டிஷனில் ஃபேமிலி பார்ட்டிஷனில் இது எங்களுக்கு அலாட் ஆச்சு. இப்போ 25 ஏக்கர்ஸ், இதில் 23 ஏக்கர்ஸ் இங்கே இருக்குது, 2 ஏக்கர்ஸ் வேறு அந்த பக்கம் இருக்குது. இந்த 23 ஏக்கர்ஸ் நாங்கள் எடுக்கும்போது தென்புறம் இருக்கிற ஒரு 11 ஏக்கர்ஸ் வந்து ஆல்ரெடி டெவலப்டு. மை ஃபாதர் டெவலப்ட் இன்ட்டு கோகனட் ஃபார்ம். ஒரு 10 வருஷம் 1992லேருந்து ஒரு 2002 வரைக்குமே வந்து கெமிக்கல் ஃபார்மிங் தான், மற்ற விவசாயிகளை போல். We didn't know much about it because I am a doctor. நிறைய என்னுடைய உடம்புலேயே சில மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. சம்டைம்ஸ் அலர்ஜி வர்றது, பிச்சிங் வர்றது, சம்டைம்ஸ் வாமிட்டிங் வர்றது, இதெல்லாம் இருந்துச்சு. சம்டைம்ஸ் வீசிங் வர்றது, இதெல்லாம் இருந்துச்சு. ஆஃப்டர் 11 years when my wife and I we were attending few workshops, அப்புறம் தான் நான் நினச்சேன், சரி இது வந்து we should take some initiative. ஸோ நம்ம தோட்டம் இருக்குது, இங்கே வந்து நம்ம வந்து ஃபுட்டை வந்து ரொம்ப சேஃபாக நம்ம விளைவிச்சு கொடுக்கணும்னு சொல்ல ஆரம்பித்தோம். இதில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஒரு 4 ஸ்டெப்பு, சுபாஷ் பலேக்கரோட 4 ஸ்டெப் இருக்குதுங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா பீஜாமிர்தம். பீஜானா சீட்ஸ், விதையிலிருந்து வர்ற டிசீசஸ் லைக் வைரல் ஆர் பாக்டீரியல் டிசீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம், இந்த மண்ணில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் குரோ ஆகணும். ஸோ இதை வளர்கிறதுக்கு ஒரு மீடியா தான் ஜீவாமிர்தம். அடுத்த ஸ்டெப்பு மல்ச்சிங், அதாவது எந்த ஒரு தாவர கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் நம்ம தோட்டத்திலிருந்து வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி இதுக்காக வேண்டி, உரத்துக்காக வேண்டி நம்ம வெளியிருந்து எதையும் வாங்கக்கூடாது. இது இருக்கணும்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட அனிமல்ஸ் இருக்கணும். எங்ககிட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ஆடு, மாடு, கோழி இருக்குது, வாத்து இருக்குது, மீன் இருக்குதுங்க. இதனோட கழிவுகள் எல்லாமே நமக்கு வந்து உரமாக ஆயிக்குதுங்க. 4வதாக பார்த்திங்கன்னா வாப்ஸான்னு சொல்லுவாங்க. வாப்ஸா அப்படின்னா காற்றோட்டம், நீரோட்டம் நல்லா இருக்கணும் மண்ணில். இந்த மண்புழுக்கள் வந்து ஒரு 1000 தடவை மண்ணுக்கு கீழேயும் மேலேயும் போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு ஓட்டை வழியாக உள்ளே போகிறது, அதே வழியில் மேலே வராது, வேற ஒரு ஓட்டை போட்டு வரும். ஸோ இதனால் நிறைய ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால மண்ணில் வந்து ஏரேஷனும் வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் நல்லா உள்ளே போய் தண்ணி நிறைய நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது புல்லெல்லாம், இது எப்படி வந்து தெரியுங்களா? திஸ் இஸ் ஃப்ரம் எலிஃபெண்ட் விசிட். வி கெட் எலிஃபெண்ட் விசிட் ரெகுலர்லி ஃப்ரம் மருதமலை. சம்டைம்ஸ் 3, 4, 5, 6 வரும். இப்போ 3 வருஷமாக தான் காணோம். வி டோன்ட் நோ. அதில் வந்து அந்த டங்கு, எலிஃபெண்ட் டங்கில் வந்து ப்ராபகேட் ஆகி கிட்டத்தட்ட 10 இயர்ஸில் வந்து வி ஹவ் கம்ப்ளீட் 7 ஏக்கர்ஸ் ஃபுல். இதுதான் எங்களுக்கு ஃபாடர். எங்கள் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் இதுதான், வெளியே வாங்குறதே கிடையாது. இந்த பக்கம் இந்த 12 ஏக்கர்ஸ் நீங்கள் பார்க்குறது, இட் வாஸ் ஜஸ்ட் சாண்டி சாயில், நத்திங் எல்ஸ். அப்போ தான் நினச்சேன், ஒரே ஒரு போர் மட்டும் போட்டேன். இந்த ஒரு போரில் இந்த 12 ஏக்கர் நான் காப்பாற்றணும். அதுக்கு மெயின் என்ன பண்ணேன், ட்ரீஸ். இப்போ 200 மாமரம் இருக்குது, 200 சப்போட்டா மரம் இருக்குது, 1100 தேக்கு மரம் இருக்குது. அது போக வந்து மகாகனி, ஈட்டி, சந்தனம், நாவல் நிறைய இருக்குது. இப்போ நான் சொன்ன மரங்கள் எதுக்குமே தண்ணீர் தேவையில்லை. ஆடி மாதம் ஒரு மழை, ஐப்பசி மாதம் ஒரு மழை வந்தாலே போதும். ஆனால் நமக்கு நிறைய இடம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறோம், இன்டர் கிராப்பிங் போடுறோம். இன்டர் கிராப்பிங்கில் வந்து வாழை போடுறோம், பப்பாயா போடுறோம், மற்றெல்லாம் போடுறோம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். வர்ற மழை தண்ணி வெளியே போகாமல் இருக்கணும். அதுக்கு இந்த ட்ரென்ச்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரென்ச் பார்த்திங்கன்னா ஒரு 4 அடிக்கு அகலம், ஒரு 3 அடி ஆழம். நான் இதை நின்றுருக்கிறேன் ட்ரென்ச்சில். ஒரு கிட்டத்தட்ட 12-15 அடி நீளம், கிட்டத்தட்ட ஒரு 45 ட்ரென்ச் இருக்குது. ஸோ இந்த ட்ரென்ச் வெட்டினதுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே போகிறதில்ல. இந்த அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ட்ரென்ச்சில் வந்து பெர்குலேட் ஆகும், சைட்வேர்ட்ஸ் பக்கவாக்கல் போகும் தண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் 12 மீட்டர் போகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வறட்சி வந்தாலும் ஒரு 6 மாதம் உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா கூட இது சஸ்டெயின் ஆகும்.
நாங்கள் ஆரம்பத்தில் இது ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்களுக்கு மாம்பழத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 5 வருஷம் வந்து பழமே சாப்பிட முடியாத மாதிரி இருந்துச்சு. நாங்களும் இனிஷியலாக வந்து பூச்சி வெரைட்டிகள் மாம்பழத்துக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதை நிறுத்தின உடனே நிறைய பூச்சிகள் வந்து பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதனால் நிறைய ப்ராப்ளம் ஆச்சுங்க. ஆனால் மெல்ல 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 அந்த பூச்சியோட தாக்குதல் வந்து குறைஞ்சிச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து அடிக்காமல் இருந்தாலே நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தயிர்க்கடை பூச்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மற்ற பூச்சிகளை வந்து பிடிச்சி சாப்பிடும். அதே மாதிரி தட்டான் பூச்சி, பொறிவண்டுன்னு இருக்குது. இதெல்லாம் வந்துங்க பெனிஃபிஷியல். லைக் ஸ்பைடர் கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆக்சுவலாக. அது வந்து வலை பின்னி இருக்கும். அங்கங்கே நீங்கள் எங்கள் தோட்டத்திலே நிறைய இடத்துல பார்க்கலாம். அந்த வலைக்குள்ளே வந்து பூச்சிகள் மாட்டும். அந்த பூச்சிகளை அது உணவாக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அது எல்லாமே நம்ம தோட்டத்தில் வந்துருச்சுன்னா நமக்கு மருந்தடிக்கிற வேலை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். நாங்கள் இப்போ எங்களுடைய விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை தவிர மற்ற எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிறோங்கிறது. ஈவன் நவ் அட் தி ஏஜ் ஆஃப் 77 ஐ ஆம் நாட் டேக்கிங் எ சிங்கிள் டேப்லெட். ஸோ இந்த இயற்கையோடு வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது இயற்கைன்னா இயற்கையோடு இருக்கிற மருந்து இல்லாத ஒரு நட்பண்ணையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய வியாதிகள் தவிர்க்கலாம். 2வது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மியாகும். 3வது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஜாஸ்தி வாழலாம். நம்ம வந்து நல்ல ஒரு மண்ணையும் சுத்தமான காற்றையும் தண்ணியும் விட்டு வச்சாலே அதுதான் அவங்களுக்கு பெரிய சொத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு. This world we did not inherit from our ancestors. We have borrowed from our children. We have to return it much better than what it is today.